ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல் என்ன தேவைப்படுச்சு உங்களுக்கு அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அதில் இருப்பாங்க பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன ஒரு ஸ்டாக் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், ஃப்ரீ லிங்க் தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த டைட்டிலில் இந்த டாபிக் பற்றி நான் ஒரு வேளை பார்க்கலையா என்னன்னு தெரியல. நான் பார்த்த வகையில் வந்து இந்த மாதிரி டாபிக் பற்றி யூடியூப்பில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேபி யாராச்சும் ஒரு சிலர் போட்டிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அடிக்ஷன். அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் முடியல சார், என்னால் வந்து நஷ்டத்திலே போயிட்டுருக்கேன், நான் படிப்படியாக என்னோடய கேபிட்டல் எவ்வளோ போட்டாலும் வந்து இறங்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 10,000 கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா 0 ஆகிடுது. திரும்ப ஒரு 50,000 கொண்டு வந்து போடுறேன், அதுவும் 0 ஆகிடுது. திரும்ப 1,00,000 கொண்டு வந்து போகிறேன், திரும்ப 0 ஆகிடுது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாலும் இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர, எனக்கு தெரியுது ஷேர் மார்க்கெட்டில் பண்ண முடியாது, நான் லாஸ் பண்ண முடியும், எனக்கு தெரியுது, நான் அதுலேருந்து இதை விட்டு வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனம் வந்து இதுக்கு சப்போர்ட்டிங் பண்ண மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது பாருங்கள், கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த டாப்பிக்கில் நீங்கள் எதையாச்சும் வீடியோ எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி மேலே போகுது, ஸ்ட்ராட்டஜி கீழே வருது, இதை தான் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்லுவாங்களே தவிர, இந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம தமிழில் யாரும் நீங்கள் போட்டாலும் சரி சொல்லலாம், தாராளமாக நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா ஒரு டைட்டில் ஒரு விஷயம் போடுறோன்னா அது ஒரு ஃபேமிலியை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு வேர்ல்டு. இப்போது அவங்க ஒரு வீடியோ வச்சு நம்ம காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்க சொல்ல வந்து அதை கடைசி இருக்கிற நபரை போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரும்ப டாபிக் வரேன். அதாவது இப்போது இந்த அடிக்ஷன், அதாவது எனக்கு தப்புன்னு தெரியுது, அதெல்லாம் அதை விட்டு வெளியே போக முடியல. இதுலேருந்து எப்படியாச்சும் நான் மீண்டு வரணும் சார். எனக்கு ட்ரேடிங் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதுலேருந்து நான் வெளியே வந்துடணும். என்னால் எவ்வளோ நான் பார்த்துட்டாச்சு, நான் ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு, ட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, டிப்ஸ் பார்த்தாச்சு, என்னால் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்க, நான் இதை வீடியோ இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், டிமோட்டிவேட் வீடியோ இல்லை. இது உணர்ச்சி பூர்வமான வீடியோ. கொஞ்சம் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டடியில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நஷ்டம் எதுவும் வரல. நான் சொல்கிறது என்னென்னா, நோ லாஸ் நோ ப்ராஃபிட், நஷ்டம் எதுவும் வரல. நான் பக்குவப்பட்டுன மார்க்கெட்டுக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மைண்ட் செட்டை அப்படின்றவங்களுக்காக இந்த விஷயம் நான் சொல்ல வரல. ஏன்னா இது வந்து இந்த பாமர மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த லாஸுலேயே போயிட்டு இருப்பாங்க, மேலும் அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் சஜஷன் பண்ணக்கூட ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஏதாவது யூடியூப்பில் பார்த்தா இந்த ரிகவர் பண்ணிடலாம், அந்த டிப்ஸ் காசு வாங்கி பண்ணிடலாம், இதை இந்த மைண்ட் செட்டில் ஊறிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்காக இந்த வீடியோ நான் முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம், ஒரு ஃபேமிலியாவது இதுலேருந்து பார்த்து சேவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சரி மச்சு, இப்போ அவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் அதில் அடிக்ஷனாக அப்படின்னு வெளியே வர முடியல அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. அதாவது எப்படின்னா, கடன் வாங்கி கூட ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த ட்ரேடிங் விட முடியாததுனால கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அடிக்ஷனாக மாறிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடிங் ஃபீல்டு, அதாவது எப்படின்னா இந்த சார்ட் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லைனா, இதிலேருந்தே நீங்கள் தள்ளி நிற்கணும். ஒரு பிடிச்ச விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களை அறியாமையே இருக்கும், ஆனால் அது எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படின்னா, இப்போது உங்களுக்கு ட்ரேடிங் உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிடிக்காமலே பிடிச்சி போச்சு, அதுலேருந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. நீங்கள் அப்போ என்ன ஆகுனா, இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிச்சி பண்ணியிருப்பீங்களா, அதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ட்ரேடிங் உள்ளே வந்துட்டு இது வந்து வெளியே போக முடியல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அந்த விஷயத்தில் தான் நீங்கள் பிடிக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு காப்பாற்றும். அது எது அப்படின்றத தேர்ந்தெடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த ஜாபில் வந்து 50,000 ருபீஸ் சேலரி கொடுத்துருக்காங்க, நல்லா தான் போயிட்டுருந்துச்சு, உங்கள் ஃபேமிலி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. யாரோ ஒருத்தர் ட்ரேடிங் கூட அறிமுகப்படுத்துகிறாங்க, ட்ரேடிங் உள்ளே வந்துட்டீங்க, 2-3 வருஷம் ட்ரேட் பண்ணுறீங்க, எல்லா சம்பாதனை காசுக்கு எல்லாம் காலி ஆகிடுச்சு. திரும்பவும் அந்த ஒர்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல.
ஏன்னா இந்த ட்ரேடிங் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் காமிச்சிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப பேக் டு அந்த ஒர்க் மேலே உங்களுக்கு எது பிடிக்குது, அதாவது அந்த வருஷம் அவ்வளோ வருஷமாக பிடிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக இப்போ பிடிக்காமல் போகாது. திரும்ப நீங்கள் அந்த முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிடிச்ச விஷயத்து மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். கொஞ்சம் பிடிச்சி நாடுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த பக்கமே வந்து பார்க்காதீங்க. அதாவது இந்த சார்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே போகுதுன்னு பார்க்கலாம், இன்றைக்கி கீழே போதா பார்க்கலாம், இன்றைக்கி மேலே போதா பார்க்கலாம், இந்த வாரம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி விட்டுட்டு அதில் ஃபோக்கஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் வந்து அதில் செலுத்துங்க. அதாவது மைண்ட் டைவெர்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மைண்டு ரீட் ஆகிட்டு கஷ்டம் தான், மைண்ட் செட் ஆகிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி இதிலேருந்து வெளியே வந்து எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதாவது இந்த ட்ரேடிங் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக பிடிச்ச விஷயம், அது மேலே உங்களுடைய எண்ணத்தை செலுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து விடுபடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து அடிஷனாக மாறிட்டு இருப்பாங்க, அது உள்ளவே வந்து இருப்பாங்க. நீங்கள் அந்த நம்ம டிஸ்லைக் பார்த்தா தெரியும், நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, பண்ணுறவங்க பண்ண விடுங்க. இந்த இதுக்குள்ளே அடிக்ஷனாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பிடிக்காது. ஏன்னா அவங்க அடிக்ஷனில் இருக்கிறதுனால அவங்க நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணலாம், இல்லை டிஸ்லைக்கும் பண்ணலாம். ஏன்னா அவங்கள காப்பாற்ற வந்து ஒருத்தர் பிறந்து வருவாங்கலாம் கிடையாது. யார் ஒருத்தர் நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திங்க. ஏன்னா உங்கள் அந்த ட்ரேடிங் அடிக்ஷன் வருஷம் உங்களுடைய ஃபேமிலி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிய வரும் பாருங்கள், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்ற விஷயம் தெரியும். கொஞ்சம் ஒரு 3 மாதம் 2 மாதம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப பெருசாக பேசினா போர் அடிக்கும். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.